காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் தான் என் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னல. தள்ளுங்க தள்ளுங்க அந்த பக்கம். ஆம்பளை காரியங்கிறது சரியாப்பா இருக்குது. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட போறீங்க? சீதாவுக்கு குணமாகிற வரைக்கும், அவளுக்கு தெளிவு ஏற்படுற வரை நான் எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். தானா தெளிவு ஏற்படுறதுக்கு பாத்திரத்துல வச்ச தண்ணி அது மனசு இல்லையா? நான் சொல்றது கேளுங்க. பேசாம அவளை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து குணமாக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. ராஜு, இப்படி அழுதுகிட்டே இருந்த பிரயோஜனமே இல்ல. இனிமே நாம என்ன செய்யணும்னு யோசிக்கணும். மணி எப்படியாவது எங்க அம்மா கிட்ட என்ன சேர்த்துடுறா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? முதல்ல நீ அழக்கூடாது. அப்புறம் இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு போங்கறான்னு அவங்களே சொல்ல வைக்கணும். எப்படி? உன் மேல விருப்பம் மாதிரி நடந்துக்கணும். விருப்பம் தான் விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த வீட்டையே ரெண்டாக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? நிறைய இருக்கு. முதல்ல சின்னதா ஆரம்பிப்போம். அப்படின்னா எறும்பு. உடம்பெல்லாம் கடிக்கும்டா. கடிக்காது, புடுங்கும். ஐயோ வேண்டாடா. உன் மேல விருப்பம் வர வேண்டாமா? அப்ப சீக்கிரம். என்னம்மா ராஜு சகஜமா சந்தோஷமா பழகிறானா? எப்படி? என்னது? ட்ரிப்ளிகேன்ல ஒரு கட்சி கூட்டம், கல்லடி, பேசுனவனுக்கு பலமான அடி. போன் வந்தது, அங்க கிளம்பிக்கிட்டு இருந்த உடனே அடுத்த போன். ஷூட்டிங்ல ஆக்ட் பண்ணது ஷர்மிளா டாகூர் மாடிப்பள்ளிருந்து உருண்டாளாம். வாகினிலிருந்து போன். நான் எங்க போவேன்? அந்த பக்கம் ட்ரிப்ளிகேன், இங்க கோடம்பாக்கம். ஆனா அது அரசியல், இது கலை. நமக்கே அரசியல். கோடம்பா கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அடிபட்டது ஷர்மிளா டாகூர் இல்லையா, யாரோ டியூப்பா. ரொம்ப ஏமாத்தமா போச்சுமா. என்னம்மா நெளிய? ஒண்ணு இல்லையாவது உடம்பு பூரா எறும்பா இருக்கு. பையன் விஷம் பண்ணிட்டான் போல. பையன் விஷம் பண்றானா? பரே பரே, பையன் அப்படித்தான் இருக்கணும். வாங்க. ஆமா, அம்மா புடவையில எறும்பு போட்டியா? போடலாமா? தப்பு இல்ல. என் மேல விருப்பம் தான் என்ன விரட்டி விட்டுருவாங்க. நான் எங்க அம்மா கிட்ட போலாம், அதுக்காகத்தான். ஏன் சார், என் மேல அவங்களுக்கு வெறுப்பு வந்திருக்குமா? அவங்களுக்கு வெறுப்பு வந்திருக்கா என்னமோ, உடம்பு பூரா தடிப்பு வந்திருக்குண்டா. பாவண்டா. சீதாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்தேன். ஆஸ்பத்திரியில் அவளை பார்த்ததும் என் வயிறே எரிஞ்சு போச்சு. அவ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணுமே நான் வேண்டாத தெய்வம் இல்ல. புள்ளே இல்லைன்னு சொன்ன படுவாய் பையன் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டானே. கேட்கறேன்னு வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. செலவுக்கெல்லாம் என்ன செய்யறீங்க? அதுக்கெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லம்மா. பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லணும். இல்ல, கையில 100-200 வச்சிருக்கேன். கையில 100-200 இருக்கா? அப்ப என் வாடகை கொடுங்களேன் சார். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க ஐயா. ஏன் 100 ரூபாய் நோட்டா இருக்கா? கொடுங்க, நான் சில்லறை மாத்திட்டு வரேன். அப்புறமா வாங்கன்னு நான் சொல்லல. எத்தனை வாட்டியா நடக்கிறது? ஒழுங்கா வாடகை கொடுங்க, இல்ல ரூமை காலி பண்ணுங்க. காலி பண்ணிட்டா நான் வேற எங்க போறது? நடுத்தருவில் போய் நில்லுங்க. எவ்வளவு வாடகை பாக்கி? 35 ரூபாய். ஏன் நீ கொடுக்க போறியா? நீயா? பல்ல உடப்ப. ஏன் கொடுக்க மாட்டேனே? வேண்டாமா. எதுக்குமா? சும்மா இருங்க. நான் கொடுக்குறேன். வேண்டாமா? ஏன் கொடுக்கறவங்களுக்கு எடுக்கிற? என்னம்மா இது? கையில இருக்கிற ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டீங்க, ஊருக்கு எப்படி போறீங்க? வச்சிருக்கேன்.
நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். அப்பப்போ கடைதாசி போடுங்க. இங்கதானே? ஆமா, ஏங்க அங்க என்ன ரத்தம் எடுக்கிறாங்களா இல்ல குடிக்கிறாங்களா? ஒரு சொம்பு ரத்தம் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கம்மா. 10 ரூபாய்க்கா? இன்னெல்லாம் 7 ரூபா கொடுத்தாங்க, இப்பதான் 10 ரூபா கொடுக்குறாங்க. அடே யாரோ புண்ணியம் கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு 10 ரூபா தான் குறையுது. கையில 5 ரூபா இருக்கேன். ரயில் டிக்கெட் போக மீதி 3 ரூபா சொச்சா மிஞ்சும். அங்க போய் ஜட்டாவுக்கு போதுமே. ஏன்னா பகல் வண்டியா பலகாரம் தின்னே தீர்ந்து போயிடுங்கிறதுக்கு ராத்திரி வண்டி தானே. இங்க ஏற போறேன், அங்க போய் இறங்க போறேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அது வரையா ரத்தம் பத்தாது. நீங்க ரொம்ப பேசுறீங்க, களைப்பா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போங்க. என்ன சொல்றீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 பெத்தவ. ஆமா ஏங்க, சமயத்துல உங்களுக்கே ஏதாவது பண முறை வந்துட்டா உங்க ரத்தமும் தானம் தானா? ஐயோ பாவம், உங்ககிட்ட ஏது ரத்தம்? நீங்களா? ரயிலுக்கு புறப்படுறதா சொல்லிட்டு நீங்க இங்க ரயில் டிக்கெட்டை இங்க வாங்கலான்னு வந்தேன். ரத்த தானம் பண்ற இடத்துலயா? சில்லற தேவை. யாராவது கேட்டா சமூக சேவைன்னு சொல்லிடுவேன். உண்மையை சொல்லட்டுங்களா? ரயில் டிக்கெட்டுக்கு பணம் குறைஞ்சது. வேற வழியே தோணல. இந்த போர்டை பார்த்தேன், உள்ள நுழைஞ்சிட்டேன். எனக்கு பட்டணத்துல யாருங்க கடன் கொடுப்பா? எனக்கு பணத்தை தானம் பண்ணிட்டு நீங்க இங்க ரத்த தானம் பண்ண வந்தீங்களா? சரி, நான் தான் வந்தேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உண்மையை சொல்லணும். சொல். நாளைக்கு என் பையனுடைய பிறந்த நாள். இந்த சாக்கிலையாவது அவனை போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். வெறுங்கையோட போக முடியுமா? ஒரு பாக்கெட் பிஸ்கட்டாவது வாங்கிட்டு போக வேண்டாமா? கையில சுத்தமா சில்லறை இல்லை. அதனாலதான் நானே இங்க வந்தேன். நான் ரத்தத்துல டிக்கெட் வாங்க போறேன், நீங்க ரத்தத்துல பிஸ்கட் வாங்க போறீங்க. நான் வர்றேங்க. சீதாவை நல்லா கவனிச்சுங்க. எங்க வந்தீங்க? நான் நாளைக்கு பையனுடைய பிறந்த நாள் ஆச்சுன்னு ராஜுவை பார்த்து இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, பிறந்த நாள் பரிசா? பையன் தூங்கிட்டான், அவனை பார்க்க முடியாது. அப்படியா? அப்போ நீங்களாவது இந்த பிஸ்கட் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. பிஸ்கட்டா? ஏதோ என்னால ஆனது. இதை நீங்க உறவுக்காரங்க கொடுக்கறதா நினைச்சுக்க வேண்டாம். யாரோ அந்நியம் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டாவது வாங்கிக்கீங்களேன் ப்ளீஸ். இத சேர வேண்டிய இடத்துல சேர்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா. டாலி, என்ன அப்படி பாக்குறீங்க? நாய் பிஸ்கட்டை நல்லா ரசிச்சு சாப்பிடுதில்ல? அது பிஸ்கட்டை சாப்பிடலாமா, என் ரத்தத்தை சாப்பிட்டு இருக்கு. Happy birthday to you. ராஜாவுக்கு 8 வயசு, பக்கத்து மந்திரிக்கு புத்தி பெருசு. பக்கத்து ராஜாவுக்கு 8 வயசு, பக்கத்து மந்திரிக்கு புத்தி பெருசு. திட்டங்கள் அத்தனையும் புத்தம் புதுசு, சிட்டுக்கள் சேர
விளையாட்டு அயோத்தி நகரத்தில் முடிசூட்டு அடுத்தது இருக்குது விளையாட்டு தசரத ராஜா தடுமாற தாயும் மகனும் இடம் மாற கைகேயி திருநாள் கொண்டாட கதையே மாறுது இரண்டாக பட்டத்து ராஜாவுக்கு 8 வயசு பக்கத்து மந்திரிக்கு புத்தி பெருசு காக்கையின் கோட்டு குயில் ஒன்று கானம் பாடுது தாயன்று காக்கையின் கோட்டு குயில் ஒன்று கானம் பாடுது தாயன்று சிறகு முளைத்து அது இன்று தேடுது உண்மை தாயன்று சிறகு முளைத்து அது இன்று தேடுது உண்மை தாயன்று கோயில் ராஜாவின் கண் இரண்டும் சொந்த கோட்டத்தை அறிந்து கலந்து விடும் மகனும் தாயும் சேர்ந்து விடும் இந்த மந்திரி வேலையும் முடிந்து விடும் பட்டத்து ராஜாவுக்கு 8 வயசு பக்கத்து மந்திரிக்கு புத்தி பெருசு திட்டங்கள் அத்தனையும் புத்தம் புதுசு திட்டுக்கள் சேர்ந்தவுடன் முடிவாச்சு பக்கத்து ராஜாவுக்கு 8 வயசு பக்கத்து மந்திரிக்கு புத்தி பெருசு லல்லல்லல்லல்லல்லல்லா லல்லலல்லல்லா லல்லல்லல்லல்லல்லா லல்லலல்லல்லா பத்தாதாடா வெறுப்பு பத்தாதா பத்தாது வீடு புறா எழுது நீ தாயா இல்ல பேயா இதை எழுது ஐயோ 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 என்னடா இதெல்லாம் சோறெல்லாம் இப்படி பண்ணிருக்கீங்க பணக்காரிக்கு மீச மறைச்சா எப்படி இருக்குன்னு கேட்டா வாழ்ந்து காட்டிட்டேன் ராஜு இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படித்தான் செய்வேன் பணக்காரே அப்படி எல்லாம் சொல்லாதடா நான் உனக்கு அம்மாடா நீ அம்மா இல்ல சும்மா சமா இந்த கோஷம் நல்லா இருக்கா என்னடே எல்லாம் உயர் பாருங்க காப்பாத்து காப்பாத்து நீ என்ன விஷயம் சின்ன பையங்களை இப்படி போட்டு அடிக்கலாமா? இன்ஸ்பெக்டர் இந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சரியா இருக்குது. லெட்டரா? என்ன சொல்றீங்க? எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. எங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த வீட்டு எஜமானிதான் பொறுப்பு, அதுக்கு நீங்க தான் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு எழுதிருக்கு. யார் அப்படி எழுதிருக்காங்க? ராஜன் கையெழுத்து போட்டிருக்கு. ராஜன் பையன் சார். அதுக்காக இப்படி போட்டு அடிக்கலாமா? நான் அடிக்கவே இல்லை சார். இன்ஸ்பெக்டர் காப்பாத்துங்க. ஐயோ 24 மணி நேரம் அடிக்கிறாங்களே. எது பாதுகாப்பு வேணும்? பொய் பொய் அத்தனையும் பொய். பொய்யாது பாருங்க வரி வரியா சார் கோடுகோளா. எனக்கு எதுவுமே புரியல. எதுக்கும் விபரீதம் எதுவும் நடந்துடாம பாத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், சாந்தா கோபத்தில் நடந்துட்டதை பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்த பசங்களை லேசுப்பட்டவங்க இல்ல, என் மனைவியை டீஸ் பண்ணணுன்றதுக்காகவே இப்படி எல்லாம் செய்யறாங்க. இவங்க எப்பேற்பட்ட போக்குறீங்கன்றத நீங்க கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல இருந்து பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இந்த போட்டோவை பார்த்தாலே தெரியுது. இந்த லெட்டரை பார்த்த அப்புறம் என்ன விஷயம்னாவ தெரிஞ்சுக்கணுமே, அதுக்காகத்தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. வர்றேன். சாந்தா, மீச உனக்கு நல்லாவே இருக்கு, போட்டோவில் சொல்றேன். இந்த பையனை எப்படி வழி கொண்டு வரணும் இன்னும் எனக்கு தெரியல. இவ்வளவு எல்லாம் பண்ணோம், இன்னும் அவங்களுக்கு வெறுப்பே வரல, அழுகுதான் வருது. அப்பா ஆத்திரம் வந்தது, இப்போ அழுகு வந்திருக்கு. இனிமே தான் வெறுப்பு வரும். பொறுமையா